இன்றைய வேத வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அமெரிக்காவில் 1976ஆம் வருஷம் சுற்றுலா ஸ்தலமான எஸ்டஸ் பார்க் என்ற இடத்துல பெரிய வெள்ளம் வந்துருச்சான். அங்கே ஆடு மாடுகள் கால்நடைகள் தவிர 144 பேர் மரித்து விட்டார்கள். இதைத் தொடர்ந்து சாலைகள் கட்டடங்கள் இவைகளெல்லாம் ஆய்வு செய்தாங்களாம். ஆய்வு செய்தபோது நல்ல அடித்தளம் போட்டு ஸ்ட்ராங்காக கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. மற்றவைகளெல்லாம் அடித்து செல்லப்பட்டு விட்டன. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் பெருவெள்ளம் போல திடீர்னு வந்து விடலாம். எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வருமுன் நாம் காக்க வேண்டும். அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கணும். என் அஸ்திபாரம் சரியாக இருக்கா? என் வாழ்க்கையில் எந்த பகுதியில் நான் பலவீனமாக இருக்கிறேன் அதை அறிந்து பலப்படுத்த வேண்டும். இயேசுவை மாத்திரம் நான் சார்ந்து வாழ்கிறேனா, இல்லை பாவத்தில் நான் விழுந்து கிடக்கிறேன்னா செக் பண்ணி உடனே வெளியே வந்துடணும். வசனமாகிய அஸ்திபாரத்தின் மேலே நம்ம வாழ்க்கை கட்டப்பட்டிருக்க வேண்டும். வசனத்தின்படி நாம் வாழ்கிறவர்களாய் காணப்பட்டால் சீக்கிரத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை அசைத்து விடவே முடியாது. அடிக்கடி செக் பண்ணி பார்ப்போமா? ரட்சிப்புங்கிற அஸ்திபாரம் இருக்கா? வேத வசனங்கிற அஸ்திபாரம் இருக்குதா? இயேசுவோடு நடக்கிற ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெப அஸ்திபாரம் இருக்கான்னு யோசித்து பார்க்கலாமா? அன்பின் தகப்பனே, எங்கள் வாழ்க்கை இயேசுவின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கையாக, வசனத்தின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கையாக, உமக்கு பிரியமான வாழ்க்கையாக, உம்மோடு அனுதினமும் ஜபத்தில் உறவு கொள்கிற வாழ்க்கையாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் அஸ்திபாரம் சரியில்லைன்னா பிரச்சனை நேரத்தில் நாங்கள் சோர்ந்து போவோம், விழுந்து போவோம். ஆண்டவரே தகப்பனே, சோதனை நேரங்களில் ஆண்டவரே உமக்காக தைரியமாய் நிற்கும்படியாக உடைய வார்த்தைகளை தினமும் படித்து அவைகளின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேத வசனங்கள் எங்கள் அஸ்திபாரமாய் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை.